பிள்ளையரப்பா, ராஜாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு 3 லட்சம் ரூபாய் வேணும். ஆனா என் சக்திக்கு சேர்க்க முடிஞ்சது இந்த 30,000 ரூபாய் தான். 30,000 ரூபாய் எங்க, 3 லட்சம் ரூபாய் எங்க? எப்படியாவது என் பையன் உயிரை காப்பாத்திருப்பா. நாங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தோம். அப்படி இருந்தோம் அந்த 4 பேர் தப்பிச்சிட்டாங்க சார். நாங்க உடனே ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டோம் சார். அடிப்பட்ட ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், மீதி 3 பேரு. ஸ்டாப் தட் நான்சென்ஸ். தப்பிக்கு விட்டதுக்கு வருத்தப்படாம பிடிச்சத பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா? சப்போஸ் இந்த 4 பேர் கிடைக்காம போயிருந்தா இந்த 1 மேன் கமிஷனுக்கு இந்த கிருஷ்ண பிரசாத் லாய்க்கலன்னு சொல்லியிருப்பாங்களா? சாரி சார். சாரிங்கிற வார்த்தை போலீஸ்கார வாயில இருந்து வரக்கூடாது. எங்க எங்க போனீங்க? பிளைன்ல குண்டு வைக்கவா? ஏற்கனவே ட்ரெயின்ல குண்டு வச்சு 150 பேர் செத்தது பார்த்தாது. ஒரு நிமிஷம் ஆகுது உங்களை எல்லாம் ஓட விட்டு ஷூட் பண்றேன். ஐயா, போலீஸ்காரன் புத்தியை காட்டிட்டியே. யாருகிட்ட பேசுற ராஸ்கல்? ராஜசேகர் என்ன பெரிய கொம்பாடா? 10ஆம் தேதி வர போறான். நீங்க உண்மையை சொல்லும் போது அவன் தன்னால வந்து மாட்டிக்க போறான். அவனோட இன்னொரு கண்ணி நோண்ட பாரு. புடிச்சவனையும் அடிச்சு கொண்டுடாதீங்க, விடுங்க. எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? அருண் ஹாஸ்பிட்டல் சார். I'll take care. நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்ததுன்னா நீங்களும் உடனே சொல்லி உங்களையும் பிடிச்சி உள்ள தள்ளிடுவேன். That's a warning. எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், இன்னும் ஒரு வாரத்துல குணமாயிடும். தலையில அடிபட்டதால ஸ்கேன் எடுத்திருக்காங்க. டாக்டர்ஸ்க்கெல்லாம் கரெக்டா கோஆபரேட் பண்ணணும். சரி சார். யூ ப்ளீஸ் கம். இவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. இவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இவனை பார்க்க விசிட்டர்ஸ் யார் வந்தாலும் ரெஜிஸ்டர்ல நோட் பண்ணிக்கோ. செக்யூரிட்டியை டைட் பண்ணிக்கோ. யூ மே கோ. எஸ் சார். இந்த போட்டோல இருக்கிறவங்க இந்த பையனோட அம்மா. சிஸ்டர், இங்க இருந்த பேஷண்ட் ராஜா எங்க? ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க. கல்பனா, ராஜாவுக்கு ஆபரேஷன் எப்படி? நான் இன்னும் பணமே கட்டலையே. எனக்கும் ஒண்ணும் புரியல. திடீர்னு வந்தாங்க, ஆபரேஷன் நாங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. மிஸ்டர் சூர்யா, உங்க பையனுக்கு ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. இனிமே அவனுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. 1 வீக் இங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலாம். டாக்டர், எப்படி? ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்ததே இவர்தான். போய் அவரை மீட் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். கிருஷ்ண பிரசாத், நீ பாத்தியா? சார் கொஞ்சம் வாங்க. ஹலோ மிஸ்டர் சூர்யா. கிருஷ்ண பிரசாத். வணக்கம் சார். டைரக்டர் CBI. இது என் வைஃப் லக்ஷ்மி. வணக்கங்க. வணக்கம் சார். கடல்ல மூழ்கிடுவேன் நினைச்சேன், கை கொடுத்து காப்பாத்திட்டீங்க சார். ஐயோ, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு. வாங்க உட்காருங்க. சிட் டவுன் ப்ளீஸ்.
என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? ஒண்ணு வேண்டாம், பரவாயில்லைங்க. ஹாய், கம் கம். இது என் டாட்டர். ஏய், அங்கிள் காலோ சொல்லு. ஹலோ. ஹலோ. கம். ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. என்னால இன்னும் நம்ப முடியல சார், ராஜா பழச்சிட்டாங்கிறது. பெரிய சோதனை வந்து நான் மலைச்சு போய் நின்னுட்டு நேரத்துல பின்னாலே வந்து நீங்க காப்பாத்திட்டீங்க. சத்தியமா சொல்றேன் சார், சாகர வரைக்கும் இதை நினைச்சு நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருப்பேன். யாரோ பெத்த பிள்ளைக்காக 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கீங்களே, யாராலையும் முடியாது சார். சார், கமிஷன் லைன்ல இருக்காரு. I'll call him back. ஓகே சார். சூர்யா, நான் ஒண்ணு கேட்கலாமா? உங்களுக்கும் ராஜாவுக்கும் என்ன உறவு? ரொம்ப பெரிய உறவு சார், 2 பேரும் அனாதை சார். பார்த்தவும் பழகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாயிட்டோம் சார். அவன் அவனை சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான் சார். சார், அவனை பள்ளிக்கூடத்துல கூட சேர்த்திருக்கேன் சார். சார், என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக நான் ஏத்தி வச்சுக்கிட்டேன் விளக்கு சார் ராஜா. சூர்யா சார், முக்கியமான ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு காத்துட்டு இருக்காரு. முக்கியமான ஒருத்தர் இந்த வீட்டுல யார் சார்? ராஜாவோட அப்பா. பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல நான் இவ போட்டோ பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்ன கட்டிக்க போறேங்கிற நம்பிக்கையில என்னோட பழகுனவ சந்தர்ப்பம் சூழ்நிலையால நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சதும் எந்த பிரச்சனையும் பண்ணாம என் ஞாபகத்தை வயித்துல சுமந்துட்டு என் வாழ்க்கையை விட்டு விலைக்கு போயிட்டான். லக்ஷ்மி ரொம்ப நல்லவ. அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவளும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போட்டோல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவ அப்படியே என்ன தனியா கிழிச்சு எடுத்திருப்பா. அது அவளுக்கு என் மேல இருந்த கோபத்தினால இல்ல, வாழ்க்கையில எந்த இடத்துலயும் என்னுடைய கௌரவம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நல்ல நோக்கத்துலதான். நீங்க ராஜா அனாதைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் என் கஸ்தூரி உயிரோட இல்லைங்கிற விஷயமே. சூர்யா, நான் ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு பிராயச்சித்தமா என் பையன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். அவனுக்கு என் லைஃப்ல இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து என்னை விட அவனை ஒரு பெரிய ஆள் ஆக்கி அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் மை சன் பேக். ப்ளீஸ் சூர்யா, என் பையனை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். அதான் நான் கஸ்தூரிக்கு செய்யற பிராயச்சித்தமா கூட இருக்கும். ப்ளீஸ். சூர்யா, எதுவுமே சொல்லாம போறீங்க. நீங்க கேட்கறது நியாயம்தான். உடனே திருப்பி கொடுக்கறதுக்கு இது 3 லட்சம் ரூபாய் பணம் இல்ல சார், பாசம். நீங்க வந்தாதான் கண்ணை திறப்பேன்னு சொல்றேன். வாங்க, சீக்கிரம் வாங்க. சூர்யா, ஏன் வருத்தமா இருக்கீங்க? ராஜா தான் நல்லபடியா திரும்பி வந்துட்டானே. திரும்பி வந்தது ராஜா மட்டுமில்ல, அவனோட அப்பாவும் தான். அவருதான் உயிரை காப்பாத்தினாரு. கும்பிட்டுக்க. அவரு இன்னொரு நல்ல காரியமும் பண்ணிருக்காரு. உன் அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. அப்பாவா? அவர் பேர் கிருஷ்ண பிரசாத், ரொம்ப பெரிய மனுஷன். இவ்வளவு நாள் அவர் எங்க போயிருந்தாரு? நானும் எங்க அம்மா கஷ்டப்பட்ட போது ஏன் வந்து பார்க்கல?
அப்ப இந்த அப்பா எனக்கு வேண்டாம். டேய் அவர் ரொம்ப நல்லவர்ரா. ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை அவர் பார்க்காம இருந்திருக்காரு. நீ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது மொத்தமா 3 லட்சம் ரூபாய் கொடுத்து உன்னை காப்பாத்திருக்காரு. அவர் கெட்டவரா இருப்பாரா? நீ கொஞ்ச நாள் அவரோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. போயிட்டு வாயேன். உன்னை விட்டு நான் போக மாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். டேய் உன் உயிரை காப்பாத்த நன்றி கடனுக்காக போடா. உன் அப்பங்கிறதுக்காக போக வேண்டாம். ஹாஸ்பிட்டல் அவர் கொடுத்த பணத்தை நீ திருப்பி கொடுத்துரு. உன்னை விட்டு நான் போக மாட்டேன். உன்னை பிரிஞ்சு நான் மட்டும் எப்படி தனியா இருக்க முடியும்? ஒரு வாரம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். சரின்னு சொல்றா? சொல்றா? ஏய் இவ்வளவு தூரம் நீ சொல்றதுனால நான் போறேன். ஆனா ஒரு வாரம் தான் இருப்பேன். ஒரு வாரத்துக்கு மேல ஒரு நாள் கூட இருக்க வேண்டாம். எப்ப போகணும்? நாளைக்கு